ஹரிஓ ஸ்ரீ சத் ஸ்ரீ குருவே நமக. வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு வாஸ்து டிவியில முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேச போவோம். வாங்க பார்க்கலாம். மகா சிவராத்திரி 15/2/26 ஞாயிற்றுக்கிழமை. இந்த மகா சிவராத்திரி வருடத்துக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய மகா சிவராத்திரி. பூமி, சூரியன், சந்திரன் ஒரு பர்டிகுலர் டிகிரியில ஒரு நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த நாள் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி பற்றி சயின்டிபிக்கான விளக்கங்களை தொகுச்சி உங்களுக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த வான்வெளியில ஈத்தர்னு சொல்லக்கூடிய ஆகாச எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் இப்படி நடக்குது. சூரியன், சந்திரன், பூமி ஒரு குறிப்பிட்ட கோணத்துல அமையும் போது நடக்கக்கூடியதுதான் அந்த மகா சிவராத்திரி. அன்னைக்கு அந்த சந்திரன்ல இருந்து அந்த ஈத்தர்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியில இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி பூமியை நோக்கி ரொம்ப பக்கத்துல வர்றதுனால அப்போ நம்ம தியானத்துல அமரும் போது அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜிகளை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். நம்மளுடைய ஜோல், அதாவது நம்ம தியானம் மூலமாக உள்முகமாக அமர்ந்து அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய எனர்ஜிகளை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம உடம்புல 60% மேல நீர் இருக்கிறதுனால அதனுடைய அந்த ஃபோர்ஸஸ் ஈஸியா நம்ம தியான நிலையில முதுகு தண்டு வடம் வளையாம நிமிர்ந்து இருந்துட்டு நம்ம ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லும் போது அந்த பஞ்சபூத சக்திகளால் ஆனதுதான் நம்மளுடைய உடல், அந்த உலகமும் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். இதுல ஓம் பிரணவ மந்திரம் இன்னைக்கு நாசா விஞ்ஞானிகள் கூட ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அண்ட வடியில இந்த ஓம்னுடைய அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள்லாம் அதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கோயில்களில் சிவன் கோயில்களை எல்லாம் 4 கால பூஜைகள் நடக்கும். நம்ம அந்த பூஜைகளை கலந்து கொள்ளலாம். அப்படி போக வாய்ப்பு இல்லாதவங்க இருந்த இடத்துல இருந்து தியானத்துல ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் அந்த ப்ரொனன்சியேஷனை கொஞ்சம் நல்லா இது பண்ணும்போது ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய அப்படி நம்ம சொல்லும் போது அந்த பஞ்சபூத சக்திகளால அந்த மந்தகம் உங்களுக்கு நமச்சிவாயங்கிறது பஞ்சபூத சக்திகளுக்கு உண்டான அந்த மந்தகம், அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய அம்சம். அப்போ அதுல சொல்லும் போது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஆல்பா வேவ்ஸ் தாண்டி தீட்டா நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நமசிவாய அப்படின்னு சொல்லும் போது ந அப்படிங்கிறது நிலம், எர்த் எலிமெண்ட்டை குறிக்கக்கூடியது. நம்ம உடம்புல எடுத்துட்டீங்கன்னா எலும்புகள், தசைகள், தோல், பல் இந்த மாதிரி சொல்லக்கூடியது. இது பாத்தீங்கன்னா நிலைத்தன்மைக்கு ஒரு முக்கியமானதுங்க. நம்மளுடைய ரூட்ஸ் ஸ்டெபிலிட்டியை இது பண்ணக்கூடியது. மே அப்படிங்கிறது நீர், வாட்டர் எலிமெண்ட்டை குறிக்கக்கூடியதுங்க. உடலை 60 to 70% வாட்டர் இருக்கிறதுனால நீர் தத்துவத்தை இதை சமநிலைப்படுத்துறதுக்காக உள்ள அந்த வேர்டு. அடுத்தால சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நெருப்பு, ஃபயர் எலிமெண்ட் உள்ளதுங்க. நம்ம உடம்புல ஜீரணம், உடல் வெப்பம், செயலாற்றலுக்கு உண்டானது. இது உங்களுக்கு கம்மியாச்சுனாலே சோர்வு, அஜீரண கோளாறுகள்னா ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவாகவே நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு. அக்னியை எழுப்பக்கூடியதுதான் சி. வே அப்படிங்கிறது காற்று சக்தியை இது பண்ணக்கூடியதுங்க. நம்முடைய உயிர் சக்தி, பிரணவ சக்தியை அந்த பிராணனை இது பண்ணக்கூடியதுங்க. ஏன் அப்படிங்கிறது ஸ்பேஸ் எலிமெண்ட், அதாவது ஆகாய சக்தியை நமக்கு வைக்கக்கூடியது. எல்லையற்ற இடம், நம்முடைய மனம், ஆன்மீக இணைப்பு, மனதோட அந்த பிரபஞ்ச சக்தியோட இணைப்பு தான் இது. அந்த ஏன் சக்தி கம்மியாச்சுனாலே உங்களுக்கு கவனக்குறைவு, உள்ளுக்குள்ள குழப்பங்கள் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்போ ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச அதிர்வு. அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய அதிர்வு இந்த பஞ்சபூத சக்திகள் எல்லாம் ஒன்னாம் இணைக்கக்கூடியது. அதாவது ஓம் பாத்தீங்கன்னா பிரணவத்தின் அடிப்படை ஒளி அதிர்வு. இது அனைத்தும் பஞ்சபூதங்களையும் ஒன்றாக இணைக்கும் சக்தி தான் ஓம் நம சிவாய. இதுல பாத்தீங்கன்னா இதை பண்ணும்போது உடல்ல பஞ்சபூதம் சமநிலைக்கு கொண்டு வரும். மன அமைதி ஏற்பட வாய்ப்புண்டு.
நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலா வந்து அந்த எனர்ஜியில இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த யுனிவர்சல் எனர்ஜி வந்து அலைன்மெண்ட் வந்து ஏற்படுங்க. இதை வந்து பேசிக்காவே இது வந்து அன்னைக்கு அந்த நம்ம வந்து டெய்லி 170 ரூபா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த டைம் வந்து மகாசிவராத்திரிக்கு அன்னைக்கு 11:55 12 வரைக்கும் தியானத்துல ஓம் சொல்லிட்டு இருங்க. இது ஒரு நல்ல உங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய நல்ல உந்து சக்தியாக இருக்கும். அந்த பிரபஞ்ச சக்தியுடைய எனர்ஜியை எடுத்து நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வெல்வதற்காக இதை வந்து பயன்படுத்தலாம். அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அவிழ்பிறகும் ஜோதி அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றல் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்காக அடியேனும் பிரார்த்தனை செய்கின்றோம். அறிவோம். ஸ்ரீ குருவே நமக. வாழ்க வளமுடன்.